இதயம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மித்ராவும் நந்தினியும் பிளான் பண்ணிக்கிட்டு சாந்தகுமாருக்கு பர்கர் கொண்டு போறாங்க. அதில் பச்சை மிளகாயை முழு மிளகாயா வச்சு கொண்டு போகிறாங்க. இதில் சரக்கு கலந்த தண்ணி பாட்டிலையும் கொண்டு போகலாங்கிறாங்க. நந்தினி இல்லை இல்லை அவன் காரம் பிடிச்சி திரும்ப வந்து நம்மக்கிட்ட தண்ணி கேட்கும்போது இதை நம்ம கலந்து கொடுத்துடலாங்கிறாங்க. ஓ அருமையான ஐடியான்ட்டு போகிறாங்க. இந்த பாரதி தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. பாட்டி பார்த்துட்டு என்ன பாரதி நீ கோயிலுக்கு போயிட்டு வந்த கலப்பில் இருக்க, இன்னும் நீ சாப்பிடாதனால தான் அதனால் தூக்கம் வரல, நீ போய் முதல்ல சாப்பிட்டு வந்து படுங்கிறாங்க. பாரதியும் சரின்ட்டு போகிறாங்க. மித்ரா பர்கர் எடுத்துகிட்டு வந்து சாந்தகுமாருக்கு இந்தா நீ பசியோட கிடப்ப கூட, நீ என்ன இருந்தாலும் நான் தான் உன் பொண்டாட்டின்னு நீ எல்லாத்துக்கிட்டையும் நிரூபிக்கிறதுன்னு உறுதியாகி போச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அடடா என் மேலே உனக்கு எவ்வளோ அக்கறைங்கிறாங்க சாந்தகுமார். இல்லாமல் அக்கறை இல்லாமலா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எத்தனை டாக்குமெண்ட்ஸ் எப்படியெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக நீயும் என்னமா போராடி வந்திருக்க. உன்னை பசியோடு விட முடியுமா என்ன? இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க மித்ரா. அடடா மித்ரா, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஒரு பொருத்தன்னு பாரு. எனக்கு பர்கர்னா ரொம்ப பிடிக்கும். அதையே நீ ஆர்டர் பண்ணி கொண்டு வந்ததை நினைக்கும் போது நீ தான் ஒரிஜினல் உண்மையான பொண்டாட்டின்னு நிரூபிச்சிட்டேங்கிறாங்க. சரி சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி, நீயும் பசியோடு இருப்பீல, சாப்பிடுன்னு சொல்லி மித்ரா ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. இதை கேட்ட சாந்தகுமாரும் நீ என் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற மித்ரா, சரி கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா காரம் பிடிச்சிருது. காரம் பிடிச்சதுக்கப்புறம் சாந்தகுமார் ஐயோ அம்மா பச்சை மிளகா காரமாக இருக்குது, நான் போய் இப்போவே தண்ணி வேணும், தண்ணி குடிக்கிறேங்கிற. வாங்க வாங்க தண்ணி கீழே தான் வச்சுருக்கேன், வாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நந்தினி சாந்தகுமாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே மித்ராவும் ஆஹா வசமாக வந்து வா மாட்டினியாடா அப்படின்னு சொல்லி பின்னாடி போகிறாங்க. இங்கே பார்த்தா பாரதி பசியோடு இருக்காங்க. அப்போ டைனிங் டேபிளில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குமான்னு தேடி பார்த்தா எல்லா பாக்ஸும் காலியாக இருக்குது. அப்போ பர்கர் மட்டும் மிச்சமாக இருக்கிறத பார்த்த பாரதி அடே அப்பா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும் போல இருக்குது, சரி இது போதும் நமக்கு இப்போதைக்கு அப்படின்னு நினச்ச பாரதி நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அதில் பச்சை மிளகாய் இருந்ததை கவனிக்காமல் நல்லா கடிச்சிடுறாங்க. காரம் பிடிச்சதும் அங்கே இருந்த ஜக்கில் இருந்த தண்ணியை வடக்கு வடக்கு வடக்குன்னு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் சாந்தகுமாரை கூட்டிகிட்டு நந்தினி மித்ராவும் வந்துட்டு இருக்கும்போது இங்கே பாரதி தண்ணியை குடிக்கிறத பார்த்துட்டு அடப்பாவி என்னடா இது, இவ வந்து இப்படி வசமாக நம்ம பிளானை சொதப்புவான்னு யாருக்கும் தெரியாமல் போச்சு. இங்கே சரக்கு கலந்த தண்ணியை குடிப்பான்னு நான் நினச்சி பார்க்கலையே, எதிர்பார்க்கலையே. ஐயோ மித்ரா என்ன நடக்க போதோ தெரியலையாங்கிறாங்க நந்தினி. இப்படி வந்து நம்ம பிளானை சொதப்பி வச்சுட்டாலே, இந்த சாந்தகுமார் குடிச்சிட்டு நல்லா தள்ளாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா இவ குடிச்சிட்டாலே, நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையேன்னு மித்ராவும் நந்தினியும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சாந்தகுமார் இவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த பக்கம் போய் தண்ணியை எடுத்து மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்காங்க. பாரதி தண்ணி குடிச்சிட்டு என்னாச்சு மேடம், எதுக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறீங்க, பர்கர் இருந்துச்சு சாப்பிட்டேன், அது சரியான காரம், தண்ணி குடிக்கலாம்னு குடித்தேன், தண்ணி என்னடானா கசக்குதுங்கிறாங்க பாரதி. அப்போ சாந்தகுமார் அந்த தண்ணி பாட்டிலை வாங்கி மோந்து பார்க்குறாங்க. சிஸ்டர் நீங்கள் குடித்தது தண்ணி இல்லை சரக்குங்கிறாங்க. இது கேட்டதும் பாரதி ஐயோ ஆமாம்மா நான் இன்னைக்கு சரக்கு அடிச்சிட்டனா அப்படின்னு சொல்லி போதை வந்த மாதிரி நல்லா கை காலெல்லாம் உதறிக்கிட்டு அலறாங்க. சாந்தகுமார் இது மித்ராவோட வேலை தானே கண்டுபிடிச்சது. என்ன மித்ரா இது உன்னோட வேலை தானே, இந்த சரக்கு தண்ணியை நான் அடிச்சேன்னா போதை வந்து ஆடிட்டு இருந்தானா வீட்டை விட்டு என்னை விலையை விரட்டுறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படித்தானே, அதான் பர்கர் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னை இவ்வளவு தூரம் கவனிச்சுக்கிட்டியான்னு கேட்குறாங்க. பாரதி மறுபடியும் அந்த ஜக் எடுத்து குடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ சாந்தகுமார் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. சிஸ்டர் கொஞ்சம் கம்மன் இருங்க, அமைதியாக இருங்கங்கிறாங்க. முடியாது எல்லாமுக்கும் இந்த மித்ரா தானே காரணம், அவளை நான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. பாத்தியா நீ செஞ்ச வேலையால் இப்போ பாரதி மேடம் அவங்க ஒரிஜினலாகவே இல்லை, எப்படி போதை வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க பாரு, இதனால இன்னும் என்னெல்லாம் விளைவுகளை சந்திக்க போகிறீங்களோ தெரியலைங்கிறாங்க. சொல்லி முடிக்காதுக்கு முன்னாடியே பாரதி பாஞ்சுக்கிட்டு போய் மித்ராவையும் நந்தினியும் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மித்ரா, என்னடி மித்ரா என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே பாருடி உன்னை சும்மா விட மாட்டேன்டி, நான் குடிக்கிற தண்ணியிலேயே சரக்கு கலந்து வச்சியா அப்படின்னு பாரதி போதையில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னடி வாடி போடின்னு பேசுறியாங்கிறாங்க மித்ரா. அப்படி தாண்டி பேசுவேன், ஒரு டீ இல்லை நிறைய டீ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா மேலே பாஞ்சு தாவுறாங்க. இதை பார்த்து சாந்தகுமார் ஐயோ பாரதி மேடம் கொஞ்சம் அமைதியாக நிலுங்கிறாங்க. நிற்க முடியாது, இவ செஞ்ச காரியத்துக்கு நான் இவளை சும்மா விட போகிறதா இல்லைங்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு போதையில் நீ ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கியா, இரு எல்லாத்தையும் கூப்பிட்டு உன் யோகிதை என்னன்னு நான் காட்டுறேங்கிறாங்க மித்ரா. ஐயோ வேண்டாம் மேடம் தயவுசெய்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு பாரதி மித்ரா கிட்ட கெஞ்சுற மாதிரி கையெடுத்து கூப்பி கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ செஞ்ச வேலைக்கு நான் ஆடுற ஆட்டத்துக்கு இவ என்னை கூப்பிட்டு என்னோட யோகிதையை காட்ட போறியா? அடியே மித்ரா இப்போ எல்லாத்தையும் கூப்பிடுடி, நானும் ரெடியாக தான் இருக்கேன், நானும் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாரதி ஒரு டான்ஸை ஆடிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த பக்கம் சாந்தகுமார் ஐயோ என்னது இவங்களுக்கு போதை மீறி போச்சு, இனிமேல் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மீனா வராங்க. மீனா இங்கே என்ன நடக்குதுன்னு விட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா பாரதி மட்டும் அப்படியே தள்ளாடி தள்ளாடி பேசுகிறதும் அப்படியே குளறுபடியாக பேசிகிட்டு இருக்கிறதையும் பார்த்த மீனா ஆச்சரியப்படுறாங்க. என்னது பாரதியா இது, பாரதி என்ன சரக்கு கீது அடிச்சிட்டாளா, இப்படி போதை வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா, கஜமசான்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க மீனா. மித்ராவும் நந்தினியும் பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. இந்த பையன் என்னடானா பாரதியை பிடிச்சு அவர் தாங்கி நிற்கிறான், என்னன்னு தெரியலையே என்னன்னு போய் கேட்கலான்னு மீனா வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே மித்ராவும் நந்தினியும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது நல்லது, வா போகலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க.
மித்ரா ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கால, அவளை இன்னைக்கு எருவால் எடுத்து அப்படியே சம்பவம் பண்ணத்தான் போறேன். இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. அவ ஒரு நாளா 2 நாளா நம்மக்கிட்ட எப்ப பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருக்கா. நான் யாருன்னு காட்டப் போறேன்னு சொல்லிட்டு பாரதி சாந்தகுமாரை பிடிச்சி ஒரே தள்ளிட்டு போறாங்க. ஐயோ சிஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க, வேண்டாம் வீண் வம்பை எடுக்குன்னுக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. இந்த பக்கம் மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாரதியா இப்படி பேசிட்டு இருக்கா, அந்த பாரதிக்கு என்னாச்சு ஒன்றும் புரியலையே, என்னன்னு யார்கிட்ட கேட்கறதுன்னு அவங்க ஒரு பக்கம் தடுமாறுறாங்க. பாரதி விடுவேனான்னு மித்ராவோட ரூமுக்கு போறாங்க. போகும்போதே கையில சவுக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க. ஏண்டி மித்ரா, என்னடி இந்த லண்டன்காரி கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட ரொம்ப தான் ஆட்டம் கட்டிட்டு இருக்க, இந்த ஆட்டமெல்லாம் ரொம்ப நாளைக்கு செல்லாதுங்கிறாங்க. இதை பார் பாரதி, நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடுங்கிறாங்க. ஏய் சத்தம் போடக்கூடாது, யாரும் எதுவும் பேசக்கூடாது, நான் தான் பேசுவேங்கிறாங்க பாரதி. என் புருஷனை எனக்கே தெரியாம என்கிட்ட இருந்து பிரிச்சு என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க நீ என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க. ஏண்டி என்னடி பாக்குற, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் தெரியும் டே, போனா போகுதுன்னு பொறுமையா போக போக நீ ரொம்ப தான் தலைமையில இருக்கிட்டாடுற. அது மட்டுமா, இப்படி தண்ணி கலந்த சரக்க வச்சிருக்கியே, அதை குடிச்சேன்னா வேலையை கட்ட வேண்டாமா, என்னோட வேலை என்னங்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையில வச்சிருந்த சவுக்கு எடுத்து அப்படியே சார மாற வீசிக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் தப்பு பண்ணனா இப்படி தாண்டி சாட்டை எடுத்து வெளுன்னு வெளுப்பாங்க. அப்படி தாண்டி நான் இன்னைக்கு உங்களை வெளுத்தெடுக்க போறேன். மித்ராவுக்கும் நந்தினிக்கும் பாரதியை பார்த்து பயமா இருக்கு. ஏய் நீ பண்ண காரியத்தால அவ சரக்கடிச்சிட்டு வந்து என்னமா ஆட்டம் காட்டிட்டு இருக்கா, ஏண்டி இப்படி பண்ணனேன்னு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாரதி, ஏண்டி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்னடி குச்சு குச்சுன்னு பேசி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கடி, நான் பார்த்து யோசிக்கிறேங்கிறாங்க பாரதி. இதுதான் சான்ஸ்னு பொலன்னு பொழந்துருவா போல இருக்குதுன்னு மித்ரா பயந்துட்டு இருக்காங்க. அப்போ பாரதிக்கு ஒரு நல்ல பாட்டு, அதாவது நம்ம எம்ஜிஆரோட பாட்டு நான் ஆணையிட்டாளுங்கிற பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே சவுக்க எடுத்துக்கிட்டு ஆறு மாற வீசி அடிச்சிட்டு இருக்காங்க. சரவட்டி வெடிச்ச மாதிரி 2 பேர்த்துக்கும் அடி தலகால் புரியாத அளவுக்கு அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பாரதி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா மீனா, ஐயோ பாரதி என்ன இந்த வேலை வெளுத்துட்டு இருக்காளே, கிட்ட போனால் நமக்கு விழுந்துட்டு போல இருக்கு, இப்போ யாரை போய் நம்ம எழுப்பி கூட்டிட்டு வரலாம், சரி சுதாகரையே கூப்பிடலாமா, ஐயோ அவரை கூப்பிட்டா நம்மளை திருப்பி அடிச்சிடுவாரு, இது எதுக்கு தேவையா, பாட்டியை கூப்பிடலாமா, வேண்டாம் வேண்டாம் பாட்டியை கூப்பிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, சரி ஆதிவே கூட்டிட்டு வரலாம், அதான் சரியா இருக்கும், அவர் வேறு ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன், சரி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு நினச்சிட்டு மீனா ஆதிக்கு ஃபோன் பண்ண போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சாந்தகுமார், ஐயோ பாரதி மேடத்துக்கு வேற போதை தலைக்கு ஏறி போச்சு, இப்போ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, இவங்க வேற சவுக்கு எடுத்துக்கிட்டு சரியான கொலவெறியோட போயிருக்காங்க, இன்னைக்கு அவங்க 2 பேரும் வசமா மாட்டினாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சாந்தகுமார். சாந்தகுமாரும் போதுவாங்க சிஸ்டர் அடிக்காதீங்கிறாங்க. இதை பாருங்க சாந்தகுமார், நீங்க உள்ள வரக்கூடாது, அங்கேயே வெயிட் பண்ணுங்க, இவங்க 2 பேர்த்தையும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி தன்னோட ஆத்திரத்தையும் கோவத்தையும் கொட்டி தீக்குறாங்க. அப்ப ஆதி வந்ததும் பாரதி என்ன பண்றீங்கன்னு சொல்றாங்க. குரல் கேட்டதும் வெளியே வராங்க பாரதி. ஆதி நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்றாங்க பாரதி. இதை கேட்டதும் மித்ரா அதிர்ச்சி அடைறாங்க.